அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். ஸோ நம்ம சேனலில் சிவில் இன்ஜினியரிங் ரிலேட்டடான ஜாப்ஸ், அதுக்கடுத்து கவர்மெண்ட் வேக்கன்சிஸ், ப்ரைவேட் வேக்கன்சிஸ் எல்லாமே பார்த்துட்டு வரோம். ஸோ அதோட பேசிஸாக இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா APPSC. ஸோ இதில் வந்திருக்கக்கூடிய ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண அழுத்திடுங்க. அண்ட் தென் இந்த சேனலுடைய வீடியோஸ் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேபி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல் ஆகலாம். ஸோ APPSC அப்படின்றது வந்து அருணாச்சல் பிரதேஷ் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். ஸோ இதில் தான் வந்து அசிஸ்டண்ட் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல். ஸோ நீங்கள் உங்கள் எலக்ட்ரிக்கல் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணலாம். இதில் தான் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஸோ இதோட டீட்டெயில்ஸ் அப்புறம் அப்ளை ப்ரொசீஜர் எப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் வந்து சுருக்கமாக சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து நான் ஸ்டார்டிங்கே சொல்லிடுறேன், இது வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அருணாச்சல் கேண்டிடேட்ஸ், அதாவது அங்கே இருக்கக்கூடிய நபர்கள். ஸோ அவங்களுக்கு தான் முன்னுரிமை இருக்குது. இதை தவிர்த்து இருக்கக்கூடிய வேக்கன்சிஸ் பார்த்திங்கன்னா 3 தான் இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் அதோடைய அந்த நோட்டிஃபிகேஷன். ஸோ அந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன். ஸோ எப்படி அப்ளை பண்ணணுன்ற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்வளோ சேலரி, ஸோ இதெல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இது நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணோம். சேம் நம்ம TNPSCயில் பண்ணுற மாதிரி தான். ஸோ இந்த ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு லாகின் ஐடி பாஸ்வேர்டு இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி. ஸோ எலிஜிபிலிட்டின்றது நீங்கள் BE இன் சிவில் ஆர் பிடெக் இன் சிவில், ஸோ இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபைனல் செமஸ்டர் வந்து அப்பியர் ஆக போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரிஜினல் மார்க் ஷீட்டு வந்து வைவா வாய்ஸ் ஆர் இன்டர்வியூ அப்போ நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் 32 இயர்ஸ். அண்ட் தென் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 11/6/21. ஸோ இதுதான் வந்து போஸ்ட்டோட டீட்டெயில். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரிசர்வ்டு ஃபார் APST கேண்டிடேட் அண்ட் அன்ரிசர்வ்ட் ஃபார் ஓப்பன் காம்படிஷன். ஸோ இந்த ஓப்பன் காம்படிஷனில் தான் நம்ம மேஜராக வர மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 3 போஸ்ட்டு தான் நம்மளுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹைட்ரோ பவர் டெவலப்மெண்ட், அதில் வந்து ஒரு போஸ்ட்டும், பப்ளிக் ஒர்க்ஸ் டிபார்ட்மெண்ட்டு. ஸோ இதில் வந்து 2 போஸ்ட்டும் இருக்குது. ஸோ இதில் வந்து செலெக்ஷன் மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ என்ன பேசிஸில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ ரிட்டன் எக்ஸாம் தான் மேக்ஸிமம் வந்து எக்ஸாமினேஷன் வந்து அவங்களுடைய ஸ்டேட்டில் தான் வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே இதெல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் பண்ணுங்கள். நம்ம இதில் TNPSC எப்படி பண்ணுவாங்களோ ஸோ அதே மாதிரி தான் அவங்களும் இதை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ ரிட்டன் எக்ஸாமினேஷன் சப்போஸ் அதில் பாஸ் மார்க்கும் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் கேண்டிடேட் வந்து அதிகமாக இருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் ரிட்டன் எக்ஸாமுக்கு முன்னாடி வந்து ஒரு OMR பேஸ்டு டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து டாக்குமெண்ட்ஸ் என்னெல்லாம் தேவைப்படும் அப்படின்றது, அதோடைய ஃபைல் எந்த சைஸில் இருக்கணும் அப்படின்றதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வைவா வாய்ஸ் இன்டர்வியூ அப்போ நீங்கள் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய ஒரிஜினல்ஸ் இல்லை ஜெராக்ஸ் காப்பீஸ் வந்து இந்த கமிஷன் அப்போ கொடுக்கணும். இன்டர்வியூ வைக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு 1 வீக் முன்னாடி இந்த சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வெரிஃபிகேஷன் மாதிரி நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு என்ன இதெல்லாம் தேவை அப்படின்றத வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஆன் த டே ஆஃப் இன்டர்வியூ ஆர் வைவா வாய்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் என்னெல்லாம் காட்டணும், ஒரிஜினல் என்னெல்லாம் வந்து அந்த டைமில் வந்து காட்டணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து உள்ளே அட்மிட் பண்ண மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா APST கேண்டிடேட்ஸுக்கு 100, அதர் கேண்டிடேட்ஸுக்கு வந்து 150. ஸோ லாஸ்ட் டேட்டு பார்த்தீங்கன்னா நான் ப்ரீவியஸாக சொன்னது தான் 11/6/21. ஸோ இதை தவிர்த்து சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் மேஜரான விஷயங்கள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், அதாவது ஆல் இண்டியா லெவலில் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா வேக்கன்சிஸ் வந்து ரொம்ப கம்மி தான். ஸோ those who are willing can do this. இது வந்து ஒரு ரிமைண்டர் மாதிரி தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இதே மாதிரியான ஒரு கவர்மெண்ட் ஜாப் நோட்டிஃபிகேஷனும் நம்ம வேறு வீடியோவில் சந்திப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்ற பட்சத்தில் லைக் பண்ணுங்கள். அண்ட் தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.